சென்னை போன்ற பெருநகரங்களில் வேலை தேடி வந்திருக்கிறவங்க பெரும்பாலான இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், ஹோட்டலில் சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுவும் இல்லாமல் தொடர்ந்து வீக் டேஸ் ஃபுல்லாக உழைச்சி கழிச்சிட்டு எங்கேயாவது ஒரு நாள் 2 நாள் ரிலாக்ஸாக போய் ஹோட்டலில் சாப்பிட வேண்டிய இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். பெரும்பாலும் வெளியில் சாப்பிட்றத தவிர்க்கக்கூடிய ஆள் நான் ஒரு ஆள் தவிர்க்கிறதுனால அங்கே எல்லாரும் தவிர்க்க முடியாது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி என்னுடைய வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி நான் வெளியில் சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. நான் இருந்த பகுதியில் வேறு ஹோட்டல்ஸே கிடையாது. இருந்த ஒரு தட்டு கடை, ஒரு சின்ன ரோட்டு கடையில் போயிட்டு சரி வேறு ஏதாவது சாப்பிட்டா நமக்கு பாதிப்பு வந்துடும்னு சொல்லி இட்லி சாப்பிட்றேன். 2 இட்லி சாப்பிட்டேன். ஃபுல்லாக வயிறு வந்து பயங்கர அப்செட் ஆகிடுச்சு. வயிறு எனக்கு ஃபுல்லாக அவ்வளோ இஷ்யூஸ், செரிமான பிரச்சனை, வயிறு வலி, அவ்வளோ பிரச்சனைக்கு இன்றைக்கி ஃபுட் பாய்சன் லெவலுக்கு இருக்குது எனக்கு. ஸோ ஏன் சொல்ல வரேன்னா, சாப்பாடு போடுற நீங்கள், ஹோட்டல்ஸ் நடத்தக்கூடிய நீங்கள், சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க வராங்க, பெரியவங்க வராங்க. அதையெல்லாம் தாண்டி நீங்கள் எங்களுக்கு மட்டும் சாப்பாடு போடலை, நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு போடுறது தான் உங்களுக்கு சாப்பாடு போடுதுங்கிறத நீங்கள் எல்லாம் நம்பணும். இந்த அறம் புரியாமல் போனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. வந்தாரை வாழ வைக்கும் பூமி மட்டும் இல்லை தமிழ்நாடு. இங்கே எல்லோருக்கும் சாப்பாடு போடுறதுங்கிறது இது ஒரு தொழிலாக இன்றைக்கி நம்ம அதை மாற்றி வச்சுருக்கிறோம். பிரதானமான தொழில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழிலாக இன்றைக்கி சாப்பாடுங்கிறது. திரும்புகிற இடம்லாம் ஹோட்டல்ஸு, மிக குறிப்பாக பிரியாணி நிறைஞ்சி கிடக்கு. இதுலேருந்து அது நேரங்காலங்கிறது நம்ம கிடையவே கிடையாது. எல்லா நேரமும் சாப்பிட்றோம், எல்லாத்தையும் சாப்பிட்றோம். இதில் என்ன வந்து ஒரு போடுற விஷயங்களை ஒரு கொஞ்சம் கருணையோடு, நீங்கள் கருணை காட்ட வேண்டிய அவசியம், கொடுக்குற காசுக்கு நல்ல பொருளை கொடுக்கணும், அவ்வளோதான். இதில் வந்து கலப்படங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. நீங்கள் டேஸ்ட்டை கூட்டுறங்கிற பேரில் இங்கே உயிருக்கு உழை வைத்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. இது எல்லாம் பாவ கணக்கில் சேரும். இன்றைக்கி இங்கே இருக்கிற ஃபுட் ஆஃபீஸர்ஸு காசு வாங்கிக்கிட்டு எங்கே போய் அவன் எங்கே கை வைக்கணுமோ அங்கே தான் கை வைப்பான். ஸோ அவர்களை நம்பி நம்மளை யாரும் பிடிக்கல, நம்மளை யாரும் கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான அநியாயங்களை தொடர்ந்து ஹோட்டல் உரிமையாளர்கள் நிகழ்த்தி கொண்டிருந்தால் அதற்கான பாவ கணக்கு உங்கள் கணக்கில் ஏறும். அதற்கான தண்டனைகளை நீங்கள் அனுபவிக்காமல் போக மாட்டீங்க. சோறு விஷயத்தில் தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி வேலையை செய்யாதீங்க. ஸோ அதிகாரிகளும், உணவு துறையை சார்ந்த அதிகாரிகளும், இது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் ரியலி ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் திஸ். பெரிய பெரிய நிறுவனங்களை போய் கை வச்சோம்னா நமக்கு காசு கிடைக்குங்கிறது இல்லாமல் பெரும்பாலான மக்கள் சாப்பிடக்கூடிய இடங்கள் வந்து ரோட்டு கடைகளாக இருக்குது. அவசரத்துக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ரோட்டு கடைகளில் இன்னும் தரமான உணவுகள் கிடைக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது எப்பொழுதுமே. ஸோ அவர்கள் வந்து டேஸ்ட்டுங்கிறத தாண்டி அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நம்பி தான் நம்ம வந்து ரோட்டு கடைகளில் போய் சாப்பிட்றோம். ஆனால் இட்லி போன்ற நீராவில் வேகக்கூடிய எந்த ஒரு பாதிப்பு குறைந்த ஒரு உணவிலேயே இந்த மாதிரி வந்து மோசமான கலப்பிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாகவும் பயமாகவும் இருக்குது.